வணக்கம் தோழர்களே. நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. வச்சு பொலன்னு பொலந்திருக்காங்க. யார? பாஜகவினுடைய அடியாளாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. நாக்கப்புடுங்கிற மாதிரி 48 கேள்வியை கேட்டு சும்மா கதற விட்டு பதற விட்டுருக்கு இந்த காவி கும்பலை உச்ச நீதிமன்றம். எந்த வழக்குலன்னு கேக்குறீங்களா? அதாங்க இந்த 1000 கோடி ஊழல் நடந்துச்சு டாஸ்மார்க்ல அப்படின்னு நம்ம அண்ணாமலை கிளப்பி விட்டாரு. அந்த கிளப்பி விட்டதை கையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஆமா 1000 கோடி நடந்துருச்சு அப்படின்னு ஊழல் துறையாகவும் ஏவல் துறையாகவும் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஒரு கையில கட்டுக்கட்டா பேப்பரை வச்சுட்டு ஆமாங்க 1000 கோடி நடந்துருச்சுங்க அப்படின்னு உருட்ட உச்ச நீதிமன்றத்துல வச்சு சம்பவமா நடத்தி விட்டுருக்கு நேத்து. இதுல என்னன்னாங்க, பாஜகவினுடைய அடியால் ஏவல் நாயா இருக்கிறது தான் இந்த அமலாக்கத்துறை. நமக்கு நிறைய தெரியும், நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி அங்கி திவாரி என்கிற ஒரு ஆளு மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல்ல ஒரு டாக்டரை மிரட்டி பழைய கேஸை தூசி தட்டி எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி அசிங்கப்பட்டு ஆட்டோ ஏறின கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த கரூர் பக்கத்துல ரெண்டு தாத்தா வயசானவர் விவசாயி, அவங்கள நிலத்தை அபகரிக்கணும்னு திட்டம் போட்ட பாஜக இங்க இருக்கிற அமலாக்கத்துறையை வச்சு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனா மேலேயே தலித், அவர் அட்ரஸ்ல தலித்துன்னு போட்டிருக்காரு. அப்பனா எவனோ உள்ளூருக்காரன் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு தான் அர்த்தம். ஏன்னா இடி அனுப்புனா கலித்தெல்லாம் அனுப்பாது. அப்போ உள்ளூருக்காரன் பாஜகவுக்கு இடத்த புடுங்கணும், அந்த தாத்தாமார்க கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த இடத்த புடுங்க என்ன பண்ணானுங்க, ஈடியை வச்சு அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பி அவங்க பயந்து போய் நம்ம தோழர்கள்கிட்ட போய் அவங்க கூட்டிட்டு போய் வச்சு உரிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. 2017 அவங்க நிலத்துல 2 எரும மாடு காட்டு எருமை செத்துருச்சுன்னு ஒரு வழக்கு இருந்திருக்கு. அந்த வழக்கை கொண்டு வந்து சேர்க்க பார்த்தாங்க, அது அப்பயே முடிஞ்சு போச்சுன்றதுனால அசிங்கப்பட்டுச்சு இந்த ஈடின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு வழக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? கமலாலயத்துல வேலை பார்க்குற ஒரு பியூனு, அந்த ஆளு பேரு ஜோதிமணி. அந்த ஆள் டி நகர்ல வீடு. மணல் கொள்ளை சார்பா இந்த ஈடி விசாரணை நடத்திட்டு இருக்கும் போது இவர் பேரும் மணல் கொள்ளைக்காரங்களுடைய டைரியில இருக்கு. யாரு? பாஜக அலுவலகத்துல பாஜக காரனா இருக்கிற ஜோதிமணியோடைய நம்பர் இருக்கு. அதை வச்சு அவரையும் பிடிச்சு அவர் வீட்டுக்குள்ள விசாரிக்க போறாங்க. டி நகர்ல விசாரிக்க போன 5வது நிமிஷம் பின்னங்கால் பெடரில் அடிக்க இந்த ஈடி தெரிச்சு ஓடிச்சு வீட்டுக்கு. ஏன்? போன் வந்துருச்சு, தெரிச்சு ஓடிச்சு. ராகுல் காந்தி இந்தியா முழுதும் நடைபயணம் மேற்கொண்டார் இல்லையா? அந்த காலகட்டத்துல ஒரு 2-3 குழந்தைங்க ஒரு உண்டியல் எடுத்துட்டு வந்து அதுல சேர்த்த காசை ராகுல் காந்திட்ட கொடுக்குறாங்க. ஒரு சின்ன தொழில் நடத்துகிறவருடைய பிள்ளைங்க அந்த உண்டியல் கொடுத்து அது பெரிய பிரபலம் ஆகுது. அது நிறைய ஊடகங்கள்ல வருது. உடனே இந்த பாஜக உள்ளூர் கும்பல் ஈடிய அவங்க வீட்டுக்கு அனுப்பி மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி குழந்தைங்களை விட்டுட்டு பெற்றோர்கள் செத்து போனாங்க. 2 பேரும் செத்துட்டாங்க. அந்த குழந்தைங்க அனாதையா போச்சு ஒரே ஒரு உண்டியல் கொடுத்ததுக்கு. எவ்வளவு கேடு கட்டவர்கள்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க. 4 கோடி ரூபாய் ட்ரெயின்ல பிடிச்சாங்க நம்ம நைனாறு பணம். ஆனா அதை பத்தி பேச்சே இல்ல பாருங்க. 470 கோடி ரூபாய் கண்டெய்னர்ல பிடிச்சாங்க, அதை பத்தியும் பேச்சே இல்ல பாருங்க. ஆக இங்க ஒரு கூட்டம் மிக தெளிவா எதிர்கட்சியை பழி வாங்குவதற்கும் எதிர்கட்சியை அடக்குவதற்கும் எதிர்கட்சியை உருட்டி மிரட்டி பணிய வைப்பதற்கும் ஒரு கருவியாக இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறது. 95% அமலாக்கத்துறை போடுகிற வழக்கெல்லாம் எதிர்கட்சியினோட மேல வழக்கா இருக்கு. இன்னைக்கு கூச்சமே இல்லாம நம்ம அக்கா தமிழிசை சொல்றாங்க, ஏன் எல்லா மாநிலங்களையும் போடத்தானே செய்யறாங்க, மற்றவர்கள் மேலையும் உங்க மேல போட்டாங்களா? 100 கோடி ரூபாய் ஊழல் உங்க மேல சொல்லப்பட்டிருக்கு, ஏன் உங்க மேல வழக்கு போடல? தமிழிசைக்கா மேலங்க 100 கோடி ஊழலுக்கு உங்க மேல ஏன் வழக்கு போடல? ஏன் நயினார் நாகேந்திர பிடிச்சி உட்கார வச்சு கும்மல? ஏன்னா இவங்கெல்லாம் பாஜக காரங்க. அஜித் பவார் கட்சியில சேர்றதுக்கு வரையும் அல்லது இவங்களோட கூட்டணியில சேர்றது வரைக்கும் 4000 கோடி ஊழல்னாங்கல்ல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அஜித் பவார். கட்சியை உடைச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தோட போய் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த உடனே அவர் நேர்மையானவர் ஆயிட்டார். அவர் மேல கேஸ் இல்லை, அவர் மேல இந்த கேஸ் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டீங்களே. அப்போ இந்த நாட்டை ஒழுங்குபடுத்துறதோ அமலாக்கத்துறை இந்த ஒழுங்கீனமா பண விஷயத்துல இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துறதுக்கோ பயன்படுத்தப்படவில்லை. ஒண்ணு மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கான அடியாளாக, இல்லைன்னா எதிர்கட்சிகளை ஒடுக்குகிற ஒன்றாக பயன்படுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளவு உதாரணம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும் அமலாக்கத்துறை என்னன்னு.
பலமுறை அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தால் கடுமையாக பேசப்பட்டிருக்கு, பலமுறை பேசப்பட்டிருக்கு. இந்த வழக்குல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல கிளப்பி விட்டது அண்ணாமலை. 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மார்க்ல நடந்திருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதுக்குள்ள ஏதாவது ஒரு கட்டமைப்பை, ஒரு மனநிலையை உருவாக்கணும்ல. அதுக்காக 1000 கோடின்னு அடிச்சு விட்டான். 1000 கோடின்னு அண்ணாமலை அடிச்சு விட்டா அதே தொகையை ஈடி சொல்லுது. ஆமாங்க, 1000 கோடி ஊழல் நடந்துருச்சு. எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபாயா வாங்கி 1000 கோடி ஊழல் நடந்துருச்சா? இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 47 வழக்கு 2017 இருந்து 2024 வரையும் போடப்பட்ட வழக்குகள். இங்க டாஸ்மார்க்ல பிரச்சனை ஆயிருக்கு, ஊழல் நடந்திருக்கு, அல்லது காசு கூட வச்சு வைக்கிறாங்கன்னு இப்படி பல வழக்குகள். 47 வழக்கு. அதுல 41 வழக்கு அதிமுகவுடைய பீரியட்ல நடந்த வழக்கு, அதிமுக காலகட்டத்தில் நடந்த வழக்கு. அதெல்லாம் அள்ளிட்டு வந்து போட்டு திமுகவை பழி வாங்குறாங்களாம்மா. மொத்தமே திமுக 7 வழக்கு தான் இப்போதைக்கு இந்த 4 ஆண்டுகள்ல பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க, கைரேகை வைக்க சொல்றாங்க, ஸ்லிப்பு கொடுக்கணும், பில்லு கொடுக்கணும், என்னென்னமோ மாத்தி மாத்தி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடையில இந்த ஈடியோடைய ரைடு 2 நாள் முழுக்க நடக்குது. போன மாசம் மார்ச்ல முழுக்க நடக்குது 2 நாள். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நடுராத்திரி வரைக்கும் 2 மணி 1 மணி வரைக்கும் பெண் ஊழியர்களை வெளியே விடல. பெண் ஊழியர்களை 1 மணிக்கு மேல வெளியே விட்டு 2 மணிக்கு மேல வெளியே விட்டு காலைல 6 மணிக்கு வரணும்ன்றாங்க. போய் சேர்ந்துட்டு மூஞ்சியை கழிட்டு வரதான் சரியா இருக்கும் நேரம். இது அதோட மாத்திரம் இல்லாம உள்ள நுழைஞ்சு, அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, அங்க இருந்த பென்டிரைவ் எல்லாத்தையும் சீஸ் பண்றாங்க. போன்ஸ் வரைக்கும், தனிப்பட்ட தகவல் வரைக்கும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் அன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து, இந்த டாஸ்மார்க் உடைய ஆணையர் வழக்கு தொடுத்து கேட்கும்போது 2 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுல, சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதி ரமேஷ், நீதிபதி செந்தில்குமார், இந்த 2 பேரும் கடுமையா ஈடிய வச்சு பொளந்துட்டாங்க. உயர் நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க? நீங்க மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறீர்கள், பெண்களை இரவுல வச்சு நீங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? 24x7 நீங்க ஏன் நின்னு விசாரிக்கணும்? அவ்வளவு அவசரத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? ஈடியினுடைய இந்த செயல்பாடு சட்டப்பூர்வமான அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. உனக்கு இந்த ரூலே கிடையாது. உன்னை யார் எதுவுமே சொல்லாம உள்ள வந்து நுழைஞ்சு இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ண வச்சது? எதுக்காக தனிப்பட்ட நபர்களுடைய அத்தனை ஆவணங்களையும் எடுத்தீங்க? தனிப்பட்ட நபர்களுடைய செல்போனுக்குள்ள இருக்கிற ஆவணத்தை கூட நீங்க எடுக்கிறீங்களே, எப்படி? இது மனித உரிமை மீறல் இல்லையா? அப்படின்னு பொலன்னு பொழந்து விசாரணைக்கு தடை விதிச்சு பிடிச்சு உயர் நீதிமன்றம். 2 நாள் அடுத்த ஹியரிங் வரும்போது இந்த 2 நீதிபதிகளும் நாங்க இந்த வழக்குல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு காரணமே சொல்லாம எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எவ்வளவு உள்ள நெருக்கடி அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்றத பாத்துக்கோங்க. சங்கி பயலுக எவ்வளவு நெருக்கடி கொடுத்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் காலி ஆயிட்டு நாங்க வரலங்கன்னு சொல்லிட்டு போன பிறகு வேறு 2 நீதிபதிகள் வர்றாங்க. MS சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வு விசாரிக்குது. உடனே அவங்க இது பயங்கரமான ஊழல், அத்தாக்கு இதாக்குன்னு நிறைய சொல்லிட்டு, எனவே ஊழலை தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு கடுமையான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போனாங்க. அவங்க செய்யறத செஞ்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே தமிழ்நாடு அரசு இதை எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல தனிநபர்கள் செய்த இந்த வேலையெல்லாம் நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய ஐடென்டிட்டியை கேவலப்படுத்துறீங்க, உடைக்கிறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துட்டாங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஹவாய் முன்னிலையில விசாரணைக்கு போச்சு நேத்து. அங்கதான் வச்சு பொளந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வழக்கை தொடுத்தீங்க? ஒரு வழக்குனா, இப்போ ஒரு கொலை வழக்கு நடக்குதுன்னா, ஒருத்தன் கொன்னுட்டான், அங்க பணம் கிடக்கு, ரத்தம் சிந்தி கிடக்கு, ஆதாரம் தருக்கு, எடுத்துக்கங்க இந்தாங்க வழக்கு அப்படின்னு சொல்றதான வழக்கு. அப்ப 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க வழக்கு தொடுத்தீங்க? நீதிமன்றம் கேக்குது. இது பப்பான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு ஈடி. இது பரவாயில்லங்க, எந்த மூல புகாரின் அடிப்படையில நீங்க வழக்கு பதிஞ்சீங்க? ஒரு பேசிக்கான புகார் இருக்கும்ல, எந்த மூல புகாரினுடைய அடிப்படையில நீங்க விசாரிச்சீங்க? உடனே இவங்க சொல்றாங்க, காவல்துறை, இங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை, இவங்கெல்லாம் பதிஞ்சு வச்சிருந்த வழக்கத்தை நாங்க கையில் எடுத்து இந்த வேலையை பாக்குறோம். யாரு? ஈடி. காவல்துறை இது பதிஞ்சது 2017 நீ அன்னைக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அன்னைக்கு ஏன் ஈடி வரல? ஏன்னா உங்க பங்காளிக ஆட்சியில் இருந்தாங்க, அதனால நீ ஈடி வரல. இன்னைக்கு பங்காளிங்க ஆட்சியில் இல்ல, எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், அல்லது ஒரு பெரிய ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு முகத்தை உருவாக்கணும்ன்றதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க. யார் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஊழியர்கள் செஞ்சாங்களா தப்பு? நிர்வாகம் செய்ததா? நீங்க IAS கலெக்டரா இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய ஆணையரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் விசாகன். இந்த டாஸ்மார்க் நிர்வாக இயக்குநர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடியதான் விசாகன் IAS. அவருக்கு வீட்டுக்கு போய்
2 நாளா போட்டு தோண்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தோண்டி எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பயங்கரமான ஒரு செய்தி நடந்ததா மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இவங்கள்ட்ட வாந்தி எடுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதை வச்சு 24x7 எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊர் பொம்பளையில கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இங்கிட்டு சில்லற வேலை பார்த்துக்கிட்டு திருத்த இவங்களுக்கு டைம் இருக்குல்ல, அதனால உட்காந்து உருட்டலாம்ல, என்ன வேணாலும் வாயில போடலாம்ல. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையில வச்சு பொழந்த ஒரு இடம் எது அப்படின்னா, அமலாக்கத்துறை தன்னுடைய விதிகளை மீறி, வரம்பு மீறி நீங்க நடத்துக்கிறீங்க அப்படின்ட்டு முக்கியமான வார்த்தைங்க. நீங்க லா பிரகாரம் நடக்கல, சட்ட பிரகாரம் நடக்கல, வரம்பு மீறி நீ வச்சுக்கிட்டு இருக்க, வரம்பு மீறி ஆடிட்டு இருக்க, மரியாதை உனக்கு அப்படித்தான் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். நீ சட்ட பிரகாரம் எதுவுமே செய்யலையா, கையில ஆதாரம் இல்லாம நீ வழக்கை தொடுத்து வச்சிருக்க, வழக்கை தொடுத்துட்டு ஆதாரத்தை தேடுற, அது எப்படி நியாயம், அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீ விதிகளை மீறது மட்டும் இல்ல, வரம்பு மீறி நீ நடந்துகிட்டு இருக்க. கூட்டாட்சி தத்துவத்தையும் உடைக்கிறீங்க. மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்கு. நம்ம வரி கொடுக்குறோம், அவன் பகுந்து கொடுக்குறான், எல்லா வேலையிலும் ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்குங்க. ஆனா அதை உடைக்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஈடிய சொல்லிட்டாங்க. சரியான பார்வைன்ற கூட்டாட்சி தத்துவத்தை நீ உடைக்கிறனா நீ அரசியலா செயல்பட்டு இருக்கன்னு அர்த்தம். கூட்டாட்சி தத்துவத்தை நீ உடைக்கிறனா நீ யாருக்கோ ஏவலாளியா இருக்குன்னு அர்த்தம். அதான நீதிமன்றம் கேட்டுச்சு. வச்சு பொழந்துருச்சுங்க, அசிங்கப்பட்டு போனாங்க. இதுல அதிமுகவும் சிக்கல்ல மாட்டிருக்கு. ஏன்னா 41 வழக்கு அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்கு. இப்ப நீ விதியை மீறிட்ட, மூல ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா 2017 வழக்கு நீ தூக்கிட்டு வரணும். அப்ப 2017 வழக்கு நீ தூக்குனேன்னா அதிமுக உள்ள வரும். அதிமுக உள்ள வருதுன்னா அன்னைக்கு நடந்த அத்தனை ஊழலும் வெளியே வரணும். 47 எஃப்ஐஆர்ல 41 இங்கதான் நடந்திருக்கு. எங்க அதிமுக பீரியட்ல நடந்திருக்கு. வெறும் 7 6 மட்டும்தான் திமுக பீரியட்ல நடந்திருக்கு. அப்போ மொத்தமா சிக்குவாங்கல்ல. அப்போ இது எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு இந்த வழக்கு அப்படின்னா, எலிய பிடிக்க போய் பூதம் கிளம்பின கதையா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும். அதுதான் இப்ப நடந்துட்டு. இவங்க திமுகவை காலி பண்ணிடுவோம், திமுகவை முடிச்சு விட்டுருவோம், திமுகவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊழல்னு முடிவு கட்டி மக்கள் மன்றத்தில் நிறுத்துவோன்னு இவங்க ட்ரை பண்ணாங்க. மொத்தமா முடிச்சு விட்டு மொத்தமா கொத்தா சிக்கியிருக்கானுங்க அதிமுக காரனுங்க. இந்த வழக்கினுடைய ஓட்டத்துல அதிமுக காரங்க பலரும் இதுக்குள்ள சிக்கி சீரழிவாங்க. ஆக என்ன ஆகி போச்சுன்னா, வெளியில போன ஓடான எடுத்து வீட்டுக்குள்ள விட்ட கதையா போயிடுச்சு. சிக்கி சீரழிறானுங்க. ஆனா பரவாயில்ல, குறைந்தபட்ச ஜனநாயகத்தோடு இன்றைக்கு நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கு. அது நம்ம வரவேற்கிறோம். வேணும்னே எதிர்கட்சிகளை அவமானப்படுத்தவும், எதிர்கட்சிகள் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கவும், எந்த கேஸை வேணாலும் போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை முதல்ல ஒன்றிய அரசு மாத்திக்கணும். உண்மையிலேயே எங்க ஊழல் நடந்திருந்தாலும் உன்னை நம்ப முடியலையே. நீங்க நீதிமன்றமே அதை கேட்டிருக்கியோ, ஒரு 10 ரூபா வச்சு பாட்டில விற்கிறேன்றல, நீ அவனையே விசாரிக்கிறேன்னு கேட்டிருக்கு நீதிமன்றம். நீ அவனை விட்டுட்டு இந்த உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் மீது நீ கேஸ போட்டு தெருவில் நிக்க வச்சுக்கிட்டு இருக்க. இது என்ன நியாயம்னு கேட்டிருக்கு. அதானே உண்மை. நீ 47 எஃப்ஐஆர் எதுல இருந்து வருதா, தனி மனுஷங்க காசு வச்சு வித்துட்டாங்க, 10 ரூபா கூட வித்துட்டேன், 10 ரூபா குறையா விட்டேன், இப்படிதானே வந்திருக்கு. நீ அவங்க எல்லாம் பிடிச்சி ஏன் விசாரிக்கல? அந்த அதிகாரிகளை விசாரி, அங்க உட்காந்து சேல்ஸ் ரெப்பா இருக்கிறவங்களை போட்டு விசாரி. நீ எதுக்கு இங்க ஆட்டுற அப்படின்றதான் கேள்வியே. அப்ப வச்சு பொழந்து வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டுருக்கு. இப்போ பாஜகவும் சிக்கி, ஈடியும் சிக்கி, அதிமுகவும் சிக்கி சீரழியறத பாக்குறது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க.